Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சியை காண 3வது நாளாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதனை பார்வையிட்டதோடு செல்ஃபி மற்றும் குழு புகைப்படம் எடுத்தும் உற்சாகமடைந்தனர். கடலூர் மாவட்டம் வெள்ளி கடற்கரையில் குடும்பத்தோடு சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் எங்கு பார்த்தாலும் மனிதர்களின் தலைகளாகவே காணப்பட்டது. கடல் அலைகளை பார்த்து ரசித்தும் கடல் நீரில் குளித்தும் மகிழ்ந்தனர். இதற்கிடையே குதிரை சவாரி மற்றும் கடல் மணலில் விளையாடி குழந்தைகள் உற்சாகமடைந்தனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியிருக்கும் நிலையில் இதமான சூழ்நிலையை ரசிப்பதற்காக குடும்பமாக சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். குறிப்பாக பைன் மரக்காடுகள், குணா குகை மற்றும் பசுமை பள்ளத்தாக்கு ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மேலும் ரோஜா தோட்டம் மற்றும் பிரையண்ட் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். ஏற்காடு மலைப்பகுதிகளில் குழு சீசனை அனுபவிக்க சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. அங்கு தனியார் சார்பாக நடைபெற்ற பறவைகள் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். அப்போது பறவைகளை கையில் எடுத்து குழந்தைகள் கொஞ்சி மகிழ்ந்தனர். இதனையடுத்து படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடும்பத்துடன் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். கோடை மழையின் காரணமாக தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் கொட்டும் தண்ணீரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். குழந்தைகளோடு உற்சாகமாக குளியலிட்டு உடல் சூட்டை தணித்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் குடும்பத்தோடு குளித்து குதூகலம் அடைந்ததோடு இளம் பெண்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.